எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எங்கள் வீட்டுக்காரங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்கும் பையன் கூட விளையாண்டு தான் இருந்தேன். காலையில் சந்தகம் நேற்று வச்சது இருந்துச்சு. அதை தாளித்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே தான் பையன் கூட விளையாண்டுருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் போகிற வரைக்கும் அவங்க கூடயே தான் விளையாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணி பொண்ணுங்க 2 பேர் வந்துருந்தாங்க. அவங்க பையன் கூட விளையாண்டுருந்தாங்க. நானும் சந்தகம் தாளித்து சாப்பிட்டாச்சு. அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலான்ட்டு முலாம்பழம் அரைப்பழம் மட்டும் வச்சுருந்தேன். அந்த பழத்தையும் கட் பண்ணி 3 பேர்த்துக்குமே ஜூஸ் போட்டுக்கிட்டோம். ஒவ்வொருத்தங்களுக்கு முலாம்பழம் ஜூஸ் போட்டு குடித்தா தான் பிடிக்கும். அதே தனியாக சாப்பிட்டா பிடிக்காது. எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக தனியாக சாப்பிடவும் பழகிருச்சு. முலாம்பழத்தில் தண்ணி ஆட் பண்ண இந்த தடவை. ஏன்னா ஆளுங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் காலையில் பையன் குடிக்கவே இல்லை. அந்த பால் மீதி இருந்துச்சு. பாலும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு பெரிய மிக்சியில் அடித்ததுனால நல்லா அடிக்கலை. ஓரளவுக்கு முலாம்பழம் பீஸாக இருந்துச்சு. கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சாப்பிட்டோம். பையன் காலையில் எதுவுமே சாப்பிடல. அதனால் ஜூஸ் ஏமாற்றி குடிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். குடிக்க வைக்கவே முடியல. சரி அவனுக்காக பசிக்கும் போது சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இனி மத்தியானத்துக்கு தான் பண்ணணும். மத்தியானத்துக்கு தட்டைப்பயிரில் கத்திரிக்காய் போட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் தட்டைப்பயிர் போட்டு வச்சுட்டேன். எப்பயுமே 4 விசில் தான் விடுவேன். இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சில்வர் குக்கர் அப்படிங்கிறதுனால இண்டக்ஷன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. இந்த குழம்பு ரசம் மட்டும் கேஸில் அடுப்பில் வச்சுக்கிறது. ப்ரெஷர் அடங்கினதும் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் நல்லாவே வெந்துருந்துச்சு. தக்காளியும் நல்லா மசிஞ்சு இருந்துச்சு. அதனால் தட்டைப்பயிரை தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் ரசம் வச்சுப்போம் அப்படின்ட்டு சூப்பராக இருக்கும். இனி தாளிக்கிறதுக்கு நான் வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டேன். கத்திரிக்காயும் அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஓரளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு வரமிளகா போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய், நான் 3 கத்திரிக்காய் மட்டும் நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூளும் உப்பும் போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வேகிறதுக்காக உப்பும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தட்டைப்பயிர் தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு கத்திரிக்காய் வேகட்டும். அதுக்குள்ளே நான் குக்கரில் நான் அரிசி வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே சாப்பாடு ஆயிரும். நான் 3 அடுப்பில் கரெக்டாக இருக்கும்ல. ரசம் வைக்கிறதுக்கு ஒன்று, குழம்பு, இண்டக்ஷனில் சாப்பாடு வச்சுப்பேன். இப்போ ஒரு அடுப்பு மட்டும் எரிய மாட்டேங்குது. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் எரியறதுனால ரொம்ப லேட் ஆகுது. அதனால் நான் ஒரு அடுப்பில் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஃபுல்லாக எரியாமல் இருக்கும்போது சர்வீஸ் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ கத்திரிக்காய் நல்லாவே வெந்துருச்சு. அதனால் தட்டைப்பயிறு ஒன்றும் பாதியமாக கடைஞ்சி வச்சுருந்தேன். அந்த தட்டைப்பயிரையும் ஆட் பண்ணிவிட்டு 2-3 கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கடைசியில் உப்பு செக் பண்ணிவிட்டேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால நான் உப்பு ஆட் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா எச்சா போயிடுச்சு. அப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு ஈக்குவலானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். குழம்பு வச்சதுக்கப்புறம் அதே அடுப்பில் தட்டைப்பயிறு ரசமும் வச்சுட்டேன். பருப்பு தண்ணி ஊற்றி தட்டைப்பயிறு ரசம் வச்சுட்டேன். காலையில் பையன் யூரின் போயிருந்தான் பெட்ஷீட்டில். அது அலாசி போட்டிருந்தேன் தண்ணி வடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வெளியே போய் காய போட்டேன். நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால் காய போட்டேன். வேலையெல்லாம் முடித்ததும் நல்லா ஸ்வெட் ஆயிடுச்சு. அதனால் போய் குளிச்சுட்டும் வந்துட்டேன். பையன் தூங்கிட்டு இருந்தான். காலைல 11 மணிக்கு தூங்க வச்சது. தூங்கிட்டு இருந்தான். எங்கள் வீட்டுக்காரர் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னார். அதனாலவே 3 பேருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். தயிர் இருந்துச்சு. அதனால் நான் பொரியல் எதுவுமே பண்ணலை. மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை. அதனால் தூங்கிட்டு இருந்தான். அப்புறம் பையனும் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டான். அவங்களுடைய தான் 2 பேருமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. காலையில் பச்சை பட்டாணி ஊற போட்டிருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது பெரியம்மாவும் வந்துட்டாங்க. ஒரு 1 வீக்காக அவங்களும் வரல, நானும் போகல. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாங்க.
அவங்களும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்கிற ஏரியாவில் வந்து மாரியம்மன் கோயில் திருவிழா, அதனால் வந்து தீர்த்த குடம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதையும் கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததும் வந்து டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புதினா சட்னியும் இட்லியும் தான் பண்ணியிருந்தேன். புதினா கொஞ்சம் இருந்துச்சு, எப்போவோ வாங்கினது கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் வந்து 4 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி சட்னி வச்சுக்கிட்டேன். பையன் கரெக்டாக 7:30 மணிக்கு தூங்கிட்டான். எப்பயுமே வந்து காலையில் வந்து 2 டைம் வந்து தூங்குவான். அதனால் வந்து 7:30 மணிக்கு தூங்கிட்டான். நான் வந்து புதினா சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து சைடில் வந்து பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து எடுத்து வச்சுட்டேன். புதினா சட்னிக்கெல்லாம் வணக்கினதுக்கப்புறம் இட்லிக்கு வந்து ஊற்றி வச்சுட்டேன் பாத்திரத்தில். இட்லி ஊற்றி வச்சுட்டு இருக்கும்போதே பையன் எழுந்திரிச்சிட்டான், அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் வந்து தொட்டியில் ஆட்டி விட சொன்னேன். ஆட்டி விட்டுட்டு இருந்தாங்க 2 பேருமே. அப்புறம் பால் காய்ச்சிட்டு அவனுக்கு கொடுத்தேன். அப்புறம் அப்போவும் வந்து நை நைன்னு அழுதுகிட்டே இருந்தான். கொஞ்சம் நேரம் வந்து கையில் வச்சுட்டு இருந்தேன். சட்னிக்கு வந்து ஆட்டி வச்சுட்டேன். கரெக்டாக வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து 9 மணிக்கு வந்தார். தெம்பாக சாப்பிட்டு அவனுக்கு ஊட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் வந்து அவனுக்கு ஊட்டணும்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பிடவே மாட்டேங்கிறான், விளையாட்டே இருக்கிறான். அப்படியே விளையாடும் போது வந்து சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அப்பயே சாப்பிட்றதில்ல. இட்லி வந்து ஊட்டி பார்த்து சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் இருந்துச்சு, ஒரு 2 வாழைப்பழம் கொடுத்தோம். நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டதுக்கப்புறமே வந்து குட்டீஸ் 2 பேர் இருக்கிறதுனால வந்து ஒரே விளையாட்டாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் விளையாண்டுருந்தான். ஒரு 12 1 மணிக்கிட்ட வந்து தூங்குறக்காச்சு. எல்லாருமே தூங்கிட்டாங்க. கடைசியில் வந்து நானும் அவனும் தான் தூங்கினோம். அவ்வளோதாங்க. இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.